Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தீபாவளி போனஸ் வழங்க கோரி ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளியை முன்னிட்டு முன்பணம் வழங்குவதாகவும் அதனை ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்து கொள்வதாகவும் ஒப்பந்த நிறுவனம் தெரிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தூய்மை பணியாளர்கள் 1 மாத சம்பளத்தை போனஸாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இல்லையென்றால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதில் உள்ள எல்லா தொழிலாளர்களும் இந்த தீபாவளி போனஸுக்காக இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்தி ஒரு கமிஷனர்கிட்ட மனு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை தொழிற்சங்க சார்பாக இருக்கிறோம். இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்கனவே போன மாதம் 26ஆம் தேதி கமிஷனருக்கு, மேயருக்கு, அவர்லாண்டு நிர்வாகத்துக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டோம். இன்றைக்கி இந்த போனஸ் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துங்க, போனஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னோம். ஆனால் இது வரைக்கும் அவங்க எந்த விதமான பேச்சுவார்த்தையோ கமிஷனரோ மேயரோ அவர்லாண்டு நிர்வாகமோ யாருமே நடத்தலை. 5000 ரூபாயை இந்த அவர்லாண்டு நிர்வாகம் எல்லாருக்குமே அடைக்க எல்லா ஒர்க்கர் டிரைவர் எல்லாத்துக்கும் 5000 ரூபாய் ஏற்றி விட்டுருக்காங்க. அப்போ இந்த டிரைவர்ஸுக்கு இல்லை ஒர்க்கர்ஸுக்கு கேட்காங்க, என்ன நீங்கள் 5000 ரூபாய் ஏற்றி விட்டுருக்காங்கன்னு சொன்னாலே போனஸான்னு கேட்கும்போது இல்லை போனஸ் இல்லை, இது அட்வான்ஸ் அப்படின்னு. அட்வான்ஸ் எங்களுக்கு நாங்கள் கேட்கலையே அப்படின்னா அப்போ நாங்கள் இந்த சம்பளத்தில் 5000 ரூபாய் பிடிச்சி கொடுத்தோம் அப்படிங்காங்க. அப்போ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு தொழிலாளியை ஒரு இந்த தூத்துக்குடி மாநகராட்சி நடத்துது. அது எங்களுக்கு போனஸ் கேட்டு நாங்கள் தலைமையிடத்தில் கேட்டோம். போனஸ் விடுறதுக்கு அட்வான்ஸுன்னு அனுப்பி விட்டுட்டு எங்களுக்கு எங்கிட்ட அட்வான்ஸ் வேணுமான்னு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் வேண்டாம், அந்த அட்வான்ஸை எங்களுக்கு போனஸாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள்கிட்ட எங்களோட அக்கௌண்ட்டில் அவங்களே அனுப்பி விட்டாங்க. ஆனால் அனுப்பிவிட்டு நாங்கள் வேண்டாம் இப்போ எடுத்துட்டாங்க, ரிட்டர்ன் எடுத்தாங்க. ஆனால் அதை அட்வான்ஸ் மாதம் 1000 ரூபா பிடிப்பான்னு சொல்கிறான். 1000 ரூபா பிடிச்சா எங்கள் சம்பளமே எங்களுக்கு கம்மியாக தான் தரோம். ஏன்னா சம்பளம் கவர்மெண்ட் ஆணைப்படி எங்களுக்கு சம்பளம் தரல. 13000ங்கிறது பெனால்ட்டி 13000த்தில் 1000 ரூபா எடுத்துட்டாங்கன்னா 12000 ரூபா. இதெல்லாம் எங்கள் குடும்பத்தை நாங்கள் எப்படி ரன் பண்ணுறது? ஃப்ரீயாக போனஸ்ன்னு கொடுத்தா எங்கள் பிள்ளைகளுக்கு தீபாவளிக்கு நாங்கள் வேலைக்கு வரோம். வேலைக்கு வந்துட்டு தான் போய் தீபாவளி நாங்கள் கொண்டாட போகிறோம். இந்த துப்புரவு வேலையை பார்த்துட்டு தான் போகிறோம். அப்படி நாங்கள் லீவ் போடலை. ஸ்மார்ட் சிட்டின்னு தூத்துக்குடி ஃபேமஸாக இருக்குது. ஆனால் என்ன ஃபேமஸ் சார்? எங்களை வச்சு அந்த ஃபேமஸு. நீங்கள் எங்களை வச்சு நாங்கள் துப்புரவு வச்சுக்கிற போய் தான் தூத்துக்குடி சிட்டி ஸ்மார்ட் சிட்டியாக இருக்க ஒழிய எங்கள் துப்புரவு பணியாளர் இல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி ஆகாது. நாங்கள் இருந்தால் தான் அந்த ஸ்மார்ட் சிட்டி உங்களுக்கு தூத்துக்குடியில் பெருசாக இருக்க முடியும். இல்லை தூத்துக்குடி ஊர் நாராக தான் செய்யும். ஓனர் என்ன சார்? இந்த ஓனர் இது வரைக்கும் இந்த மக்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். இது வரைக்கும் ஒரு நாள் இந்த மக்களுக்காக என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அவங்க கொடுத்தது கிடையாது. எங்களுக்கு யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் தரல, யாருக்குமே கொடுக்கல. ஒரு 2 க்ளோஸ் கை க்ளோஸ் கொடுத்தாங்க சார். மறுநாளே போகிறோம். இப்படி எங்களோட பாதுகாப்பு என்ன இருக்குது? அதுக்கு நாங்களே வாங்கிப்படி எங்கள் சம்பளத்தில் இருந்தால் வாரத்துக்கு 50 ரூபா போட வேண்டிய. அதில் எங்களுக்கு என்ன சார் மிஞ்சுது? ஒன்றுமே ஸ்பெஷாலிட்டி கிடையாதுங்க. இந்த எங்கள் கான்ட்ராக்ட் ஏன் மாநகராட்சியிலேருந்து எங்கள் கான்ட்ராக்ட் மாற்றினாங்க. முதல் கான்ட்ராக்ட் மாற்றி எங்களை விற்றுட்டாங்க. விற்றுறதுக்கு அதுக்கு பெனால்ட்டி போட்டு மாநகராட்சி கேட்கணும். இந்த மக்களுக்கு நல்லா செய்யுங்கன்னு சொல்லி கேட்கணும். இவ்வளவு கேட்டால் தான் நாங்கள் எங்களோட நிலைமை அவங்களுக்கு புரியும்.